இன்றைக்கி வீடியோவில் வந்து எந்த பேங்க்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எஜுகேஷன் லோன் தராங்க, எந்த பேங்க்கில் வட்டி அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க, எந்த பேங்க்கில் கம்மியான வட்டி சார்ஜ் பண்ணுறாங்க, எந்த பேங்க்கில் கல்வி கடன் வாங்குறது சிறந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பேங்கர் வாய்ஸ். நீங்கள் இன்னும் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் எங்களுடைய ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும். முதல்ல வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எஜுகேஷன் லோன் வாங்குறவங்களுக்கு 11.15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கல்வி கடன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததாங்க அப்படின்னா 0.50% இன்ட்ரெஸ்ட் கன்செஷன் வந்து கொடுக்குறாங்க. இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பேங்க்லேயுமே என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்களோ அதிலிருந்து 0.5% இன்ட்ரெஸ்ட் கன்செஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரின் ரக்ஷா அப்படிங்கிற இன்சூரன்ஸ் பாலிசியில் நம்ம ஆல்ரெடி வாங்கியிருந்தோம் அப்படின்னா அடிஷ்னல் 0.5% வந்து இன்ட்ரெஸ்ட் கன்செஷனை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கனரா பேங்க்கில் வந்து 7.5 லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் வாங்குறவங்களுக்கு 11.25% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், 7.5 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக கடன் வாங்குறவங்களுக்கு 10.85% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேயும் கடன் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இந்தியன் பேங்க்கில் வந்து 8.6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 11.4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நார்மலான காலேஜில் படிக்கிற எல்லாருக்குமே 11.40% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேயும், ப்ரீமியம் இன்ஸ்டியூட் ஐஐடி ஐஏஎம் இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு 8.60% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கலெக்ட் பண்ணுறாங்க. யூனியன் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா CGFSL அதாவது கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ஸ்கீம் ஃபார் எஜுகேஷன் லோன், இந்த ஸ்கீமில் யார் யாரெல்லாம் கவர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு 7.5 லட்ச ரூபாய் வரைக்கும் 11.25% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த CGFSL ஸ்கீமில் கவர் ஆகாதவங்களுக்கு வந்து 4 லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் வாங்குறவங்களுக்கு 12.50% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், 4 லட்ச ரூபாயிலிருந்து 7.5 லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் வாங்குறவங்களுக்கு 12.25% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், 7.5 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக கடன் வாங்குறவங்களுக்கு 11.35% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த CGFSL அப்படிங்கிற ஸ்கீமை பற்றி நம்ம பார்த்துடலாம். சென்ட்ரல் செக்டார் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம் ஃபார் எஜுகேஷன் லோன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கீமில் கடன் வாங்குறதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, குடும்ப வருமானம் 4.5 லட்ச ரூபாய் வந்து இருக்கணும். 10 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம எவ்வளோ லோன் வாங்கினாலும் அந்த 10 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து கவர் ஆகும். மாரட்டோரியம் பீரியடுக்கு மட்டும்தான் இந்த வந்து இன்ட்ரெஸ்ட் சப்சிடி வந்து தருவாங்க. கோர்ஸ் பீரியட் ப்ளஸ் 1 இயர். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங்காக இருந்ததுன்னா 4 வருஷம் கோர்ஸ் பீரியடு ப்ளஸ் 1 வருஷம், மொத்தமாக சேர்த்து இந்த 5 வருஷம் தான் மாரட்டோரியம் பீரியடு. இந்த 5 வருஷத்துக்கு பேங்க் எவ்வளோ வட்டி வந்து வசூலிக்கிறாங்களோ அதை வந்து இது மூலமாக திரும்ப கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்டு. ஒன்லி வந்து யூஜி படிக்கும்போதோ அல்லது பிஜி படிக்கும்போதோ அல்லது டிப்ளமோ ஏதாவது ஒரு டைம் படிக்கும்போது மட்டும்தான் இந்த இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீமுக்கு கீழே நம்ம வந்து பெனிஃபிட் அடைய முடியும். மெரிட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து பயன்படுறதுக்கு எலிஜிபிள். இந்த ஸ்கீமுக்கு கீழே யார் யாரெல்லாம் கவர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ஸ்கீம் ஃபார் எஜுகேஷன் லோன் அப்படிங்கிற ஸ்கீமுக்கு கீழே வந்து எந்தவித தேர்ட் பார்ட்டி செக்யூரிட்டியோ அல்லது கொலாட்ரல் செக்யூரிட்டியோ ஜாமீன் கையெழுத்து எதுவுமே இல்லாமல் கடன் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஸ்கீமுக்கு கீழே கவர் பண்ணுறவங்களுக்கு தான் யூனியன் பேங்க்கில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் செப்பரேட்டாகவும், இந்த ஸ்கீமில் கவர் பண்ணாதவங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் செப்பரேட்டாகவும் சார்ஜ் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃப் பரோடாவில் 7.5 லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் வாங்குறவங்களுக்கு 11.15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், 7.5 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக கடன் 11.05% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கலெக்ட் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து 7.5 லட்ச ரூபாய் வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்து CGFSL கவர் ஆகுதோ அவங்களுக்கு வந்து 11.05% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், 7.5 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக கடன் வாங்குறவங்களுக்கு 10.85% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கலெக்ட் பண்ணுறாங்க. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் கல்வி கடன் வாங்குறவங்களுக்கு 12.75% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கடன் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. யார் 100% வந்து செக்யூரிட்டி கொடுக்குறாங்களோ, அதாவது அடமானமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கடன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 10.60% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கல்வி கடன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யூகோ பேங்க்கில் கடன் வாங்குறவங்களுக்கு 7.5 லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் வாங்குறவங்களா இருந்தாங்க அப்படின்னா 11.70% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எபோ 7.5 லேக்ஸுக்கு மேலே கடன் வாங்குறவங்களா இருந்தாங்க அப்படின்னா 11.30% ரேட் ஆஃப் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் கடன் வாங்குறவங்களுக்கு 10.80% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க்கில்
எஜுகேஷன் லோன் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு 15.20%லேருந்து 13.70% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் 9.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேங்க்கையும் கம்பேர் பண்ணும்போது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் 10.60 அப்படிங்கிற கம்மியான வட்டிக்கு வந்து கல்வி கடன் வழங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஐஓபியில் 10.80% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லையும், பேங்க் ஆஃப் இந்தியாவில் 11.05% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லையும், பேங்க் ஆஃப் பரோடா எஸ்பிஐயில் வந்து 11.15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லையும், கனரா பேங்க் யூனியன் பேங்க்கில் 11.25% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லையும், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் 11.30, யூனியன் பேங்க்கில் 11.40, யூகோ பேங்க்கில் 11.70% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கல்வி கடன் வழங்கிட்டு இருக்காங்க. ப்ரைவேட் பேங்க்கில் வந்து 14 to 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கல்வி கடன் வாங்கும்போது நீங்கள் சிஜிஎஃப்எஸ்சிஎல் ஸ்கீமில் எலிஜிபிளாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் வங்கியில் சொல்லி இந்த ஸ்கீமுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாரட்டோரியம் பீரியடுக்கு உங்களுக்கு எல்லா இன்ட்ரெஸ்ட்டையுமே கவர்மெண்ட்டே பே பண்ணிவிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இதை வந்து பகிருங்கள். நன்றி, வணக்கம்.